சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு பேசுறாரு. முத்து, விஜயா மேல தப்பு இருக்குன்னு ரதியோட அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வந்து வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்காங்க. நீ பேசின பேச்சால உன்னை நம்பி அமைதியா கிளம்பி போயிருக்காங்க. நீ முதல்ல அந்த தீபன் வீட்டில் போய் பேசி ரதியோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தீபன் வீட்டில் பேசி அந்த தீபனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் மறுபடியும் விஜயா நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியில் போக முடியும், ஏதாவது வேலை செய்ய முடியும், ஏன் பார்வதி வீட்டுக்கு கூட போக முடியும் அப்படின்னு சொல்ல. அப்பா, நான் அதை பற்றி யோசித்தேன்ப்பா, தீபன் வீட்டுக்கு போகணும் தான்ப்பா நானும் நினச்சிட்ருக்கேன்னு சொல்ல. உடனே விஜயாவும், ஏங்க நான் என்னங்க தப்பு செஞ்சேன், இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த ரதி செஞ்ச தப்புக்கு நாம தாங்க அந்த ரதியவும் தீபனையும் போலீஸில் மாட்டி விடணும். அவங்களால தானே நான் டான்ஸ் கிளாஸ்க்கு கூட போக முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். என்னவோ நான் தப்பு செஞ்ச மாதிரி அத்தனை பேர் வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் நான் வெளியில் போக வேண்டாம், டான்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டான்னு என்னென்னவோ சொல்கிறீங்க. இதில் இந்த முத்து வேற எனக்கு உதவி செய்யணுமா? ஏங்க மனோஜால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாதான்னு கேட்க, உடனே மீனாவும், இந்த வீட்டில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது உங்கள் பையன் முத்து தான், அந்த மனோஜ் கிடையாது. வீட்டில் பிரச்சனை செய்கிறது மனோஜ், ரோகிணி. ஆனால் இன்னும் ஏன் உங்கள் பையன் முத்துவை நம்பாமல் இருக்கீங்க? உங்களுக்காக வந்தவங்க கிட்ட எவ்வளோ பேசினாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தானே நானும் உங்கள் பையனும் எல்லார்கிட்டையும் பேசி புரிய வச்சு அனுப்பி வச்சோம். இப்போ கூடவா எங்கள் நல்ல மனசு புரியல? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்போன்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா தானே சொல்ல. நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தா உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு போனா போதுன்னு இந்த முத்துவையும் என் மகனாக ஏற்றுக்கலான்னு நினச்சிருப்பேன். ஆனால் இந்த முத்து செஞ்ச வேலையை என்னால் என்றைக்கும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இவனை என்றைக்கும் என் மகனாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் மீனா. இந்த முத்துவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாத. நீ முத்துவை கல்யாணம் பண்ணியிருக்க போய் தான் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க. நீ எனக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சாலும் உன்னையும் நான் மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த முத்து மட்டும்தான். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என் மனசு மாறிடாது. ஏன்னா முத்து நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய கஷ்டத்தை எனக்கு என் வாழ்க்கையில் கொடுத்துட்டான். அதை என்னால் மறக்க முடியாது. இவனை என்றைக்கும் என் மகனாக ஏற்றுக்கவும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல. உடனே அண்ணாமலை, இப்போ இதெல்லாம் தேவையா? மீனா இதெல்லாம் கேட்டாளா? நீ உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் முத்துவை அந்த தீபனோட வீட்டில் போய் பேச சொன்னேன். அப்படியே தீபனுக்கும் அந்த ரதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் யாரும் வீடு தேடி வந்து உன்னை திட்டமாட்டாங்க, இப்படிலாம் பேச மாட்டாங்க. நீயும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம். நீ சரியாக கவனமாக இருந்திருந்தா வீடு தேடி யாராவது வந்து இப்படி பேசியிருப்பாங்களா? உன்னால் எல்லாரும் தான் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தோம். ஆனால் முத்து உன்னை விட்டு கொடுக்காம பேசினால. ஏன், நீ அம்மான்ற ஒரே காரணத்துக்காக தானே. ஆனால் அந்த பாசம் உனக்கு இல்லைல்ல. நீ என்னைக்கு முத்துவை புரிஞ்சிக்க மாட்ட. முத்து மேலே தப்பு இல்லை, அதை மட்டும் நீ வந்து ஏற்றுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும்ல, அப்போ நீ புரிஞ்சுப்ப. இப்படி பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்ப முத்துக்கிட்ட. அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். முத்து, நீ பேசாமல் கிளம்புப்பா. போய் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சவாரிக்கு போகலாம், ஆனாலும் யாரும் வீடு தேடி இப்படி வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல. சரிப்பா, நான் அந்த தீபனோட வீட்டுக்கு போகிறேன். பேசி எப்படியாவது கல்யாண ஏற்பாடை செய்கிறேன். அப்போ தான் அந்த ரதியோட வீட்லேயும் எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணை பற்றியும் அந்த ரதியோட வாழ்க்கையை பற்றியும் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் கஷ்டப்படுவாங்கல்லப்பா. நம்ம டான்ஸ் கிளாஸில் தானப்பா பிரச்சனை வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக நான் ஏதாவது உதவி செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து விஜயா இப்படி பேசுனதெல்லாம் பார்த்துக்கிட்டே வெளியில் கிளம்பி போக, பாருங்க, என்னவோ நான் தப்பாக பேசுகிற மாதிரி என்ன முறைச்சிக்கிட்டே உங்கள் பையன் போகிறான். இவன்லாம் எனக்கு உதவி செஞ்சு என்ன நடக்க போதோ தெரியல. இந்த முத்துவாலெல்லாம் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்க. மீனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு என் வீட்டுக்காரரால் மட்டும்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நீங்கள் சந்தோஷமாக மறுபடியும் எந்த தப்பும் செய்யலைன்னு தலை நிமிந்து டான்ஸ் கிளாஸை எடுக்க போகணும்ல, அதன் மூலமாக நல்ல வருமானம் வரணும்ல, அதுக்கு முத்து எல்லாம் செய்வார். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையை பார்க்க மீனா போகிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன விஜயா, மீனா முன்னாடியே முத்துவை இப்படிலாம் பேசுகிற? முத்து தப்பு செஞ்சுட்டான், அவனை மகனாக ஏற்றுக்க மாட்டேன்லாம் பேசிகிட்டு இருக்கியே. முடிஞ்சு போன விஷயத்த எவ்வளோ நாள் தான் இதை வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு இப்படி முத்துவை வந்து பேசாமல் மகனாக ஏற்றுக்காமல் அவனை கண்டுக்காமல் இருப்ப? இதெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவான்னு சொல்ல. ஏங்க, முத்துவை பற்றின உண்மை என்னைக்கா இருந்தாலும் இந்த மீனாவுக்கு தெரிய தானேங்க போகுது. எத்தனை வருஷமாக இதெல்லாம் மறைச்சி வைக்க முடியும்? பார்த்துக்கலாம். எனக்கு இந்த முத்துவை பிடிக்காது, அவ்வளவுதான். அதான் இப்படி பேசினேன். இதில் என்ன தப்பு இருக்குது?
அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க விஜயா. விஜயா இப்படி பேசுனதெல்லாம் கேட்டு அண்ணாமலை கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த விஜயாக்கு என்னன்னு சொல்லி உண்மையை புரிய வைக்கிறது. என் பையன் முத்து மேல தப்பு இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு முத்து இப்படி அவமானப்பட்டு நிற்கிறானே, என்னைக்கா இருந்தாலும் விஜயாவுக்கு கண்டிப்பா உண்மை தெரிய வரணும். அப்பதான் முத்துவ மகனா ஏத்துப்பா. இல்லைன்னா இப்படிதான் என்ன பெரிய உதவி செஞ்சாலும் முத்துவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை. சவாரிக்கு போன முத்து அங்க ரதியோட வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் முதல்ல பேசுறாங்க. ஆமா ரதி, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எல்லா தப்பும் ஏன் அம்மா மேலே தான் இருக்குன்னு உன் வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு பேச வரும்போது நீ என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல. நீயும் என்ன எங்கள் அம்மா மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி இத்தனை பேரை ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு ரதிக்கிட்ட கேட்க ரதி அழுகுறாங்க. இல்லை, இங்கே வந்து விஜயா மேடம் மேலே தப்பே இல்லை, நான் செஞ்சது தான் பெரிய தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நான் தீபனை நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இனி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த தீபனோட வீடு எங்கே இருக்குது, அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் விவரமாக உனக்கு தெரிஞ்சது சொல்கிறியா ரதி அப்படின்னு கேட்க ரதியோட அம்மா அழுதுட்ருக்காங்க. உடனே முத்துவும், அழாதீங்கம்மா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. உங்கள் பொண்ணை நம்பி டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புனீங்க. ஆனால் தப்பெல்லாம் ரதி பக்கம் தானே இருக்குது. அந்த தீபனும் தப்பு செஞ்சுருக்கான். சொல்லப்போனால் அந்த தீபனை நீங்கள் சும்மா விட்டுருக்கக்கூடாது. தீபனோட அப்பா அங்கே வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அப்போவே தீபன் செஞ்சது தப்புன்னு சொல்லி நீங்கள் அவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை செஞ்சால் எப்படி? இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது என்னுடைய வேலை, நான் அதை எப்பயுமே செய்வேன். தீபனோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ரதிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி ரதி, நீயும் என் தங்கச்சி மாதிரி தான், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்காக அழுதுகிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ விரும்பின தீபனையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே. நீ உண்மையை மறைச்சதுனால தான் இப்படி ஏமாந்து போய் நிற்கிற. உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு அக்கறை இல்லை, ஆனால் உன் அப்பா அம்மா அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு ரதிக்கிட்ட வந்து முத்து வந்து பேசி புரிய வைக்க, உடனே ரதியோட அம்மா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தம்பி, உங்கள் நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது. கோவத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மாவையும் திட்டிட்டோம், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசணும். அதுக்கு காரணம் ரதியும் இந்த நிலமையில வந்துட்டாலே அப்படின்றதுக்காக தான். எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்காக பேசி எப்படியாவது தீபனையும் என் பொண்ணுக்கும் தீபனுக்கும் நீங்கள் தான் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு அழுகுறாங்க. உடனே முத்துவும் ரதிக்காக பேச தீபனோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த சமயம் மீனா ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க, அந்த தீபன் வீட்டுக்கு போனீங்களா? அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா? அந்த பையனை ரதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்களாங்கன்னு சொல்ல, இல்லை மீனா, இப்போ தான் ரதி வீட்டில் பேசிட்டு அந்த தீபன் எங்கே இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போகிறேன். அவங்க போய் பேசணும், என்ன சொல்கிறாங்களோ தெரியல. ஆனாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க மனசை மாற்றி பாவம் ரதி அழுதுகிட்டே இருக்கா. என் தங்கச்சி மாதிரி தானே, ரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக நான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன். தீபனுக்கும் ரதிக்கும் கல்யாணத்தை அவங்க அப்பா அம்மாவே நின்று நடத்துகிற மாதிரி நான் செய்வேன். நீ கவலைப்படாமல் இரு. நீ பூ கொடுக்க போனியான்னு கேட்க, ஆமாங்க, பூ கொடுத்துட்டு வந்தேன். ஒரு டெக்கரேஷன் ஆர்டரும் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் கூட வரணும். நாளைக்கு நம்ம போகலாமா அப்படின்னு பேச, சரி மீனா, நீ வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடு. நான் இவங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு தீபன் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு முத்து. தீபன் முத்துவை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமா, அப்பா அம்மா இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, உடனே முத்துவும், ஏன் தீபன் என்னை பார்த்த உடனே இவ்வளோ பதட்டமா, ஏன் இப்படி நிற்கிற, சொல்லு. அந்த டான்ஸ் கிளாஸில் இருந்த அந்த விஜயாவோட பையன் இவங்க தானே? ஆமாங்க, அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு உங்கள் பையனை அனுப்பியிருந்தீங்கல்ல, அந்த மேடம் விஜயாவோட பையன் நான் தான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? என் பையன் தீபன் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான். அந்த ரதியோட அம்மா அப்பா ஏதோ தேவையில்லாமல் பேசிட்டு போனாங்க, நீங்கள் அதுக்காக வரலன்னு கேட்க, அதை பற்றி பேச தான் வந்தேன். ஏன் தீபன், உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன்னை ரொம்ப நம்புகிறாங்களே, அவங்க நம்புகிற மாதிரி நீ நடந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது தீபன் தலை குனிஞ்சு நிற்க, உடனே தீபனோட அப்பா, ஏண்டா நடந்த உண்மையை நீயே சொல்லு, அந்த ரதி பொய் சொல்கிறாதானே, அப்போ நீ தான் தப்பு பண்ணியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நான் உண்மையாகவே ரதியை விரும்பினேன்ப்பா, அதனால தான்ப்பா இப்படியெல்லாம் பிரச்சனையாயிருச்சு. எனக்கு ரதியவே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வேறு வேலை கிடச்சிருக்குல்ல, நான் ரதியை நல்லா பார்த்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், பார்த்தீங்களா, உங்கள் பையன் அந்த ரதியை தான் விரும்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் விரும்புகிறதுனால கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்ல. ரதி மாசமாக இருக்கிறது உண்மை, ரதி உங்கள் பையனை தான் விரும்பினா அதுவும் உண்மை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தீபன் தான். இப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்து அவங்க 2 பேரையும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க, அது தப்பு தானே அப்படின்னு முத்து கேள்வி கேட்க,
எங்கள் பையன் வாழ்க்கையில் எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்பேற்பட்ட பொண்ணை பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும். நீ யாருப்பா வீடு தேடி வந்து எங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க? என்ன அந்த ரதியோட சொந்தக்காரங்களா? அவங்க சொல்லி அனுப்புனாங்களா? என்ன ஆனாலும் சரி, என் பையன் எந்த தப்பும் செய்யலை. ரதி யாருன்னே என் பையனுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு பெரிய இடமா பார்த்து நல்ல ஒரு வசதியான பொண்ணாக பார்த்து என் பையன் தீபனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. நீ என்னப்பா முத்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க? என் பையனை அந்த ரதிக்கு என்னைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது அப்படின்னு தீபனோட அப்பா இப்படி பேச தீபன் கண் கலங்கி நிற்கிறாரு. உடனே முத்துவும், பாத்தியா தீபன், நீ உண்மையா உன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட தப்பை செஞ்சிருக்க மாட்ட. உன்னால் உன் அப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்க சரிதான், ஆனால் உன்னை நம்பி இருந்த ரதி இப்போ வீட்டில் அழுதுட்ருக்கா. அவங்க குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் நீ தானே. இப்பையும் நீ பதில் பேச மாட்ட, உங்கள் அப்பா அம்மா பேச்சு தான் கேட்ப, அப்படி தானேன்னு சொல்ல. இதில் நான் என்னென்னு சொல்கிறது? எனக்கு ரதியை பிடிக்கும், ரதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரதியை தான் உண்மையாக விரும்பினேன். ஆனால் என் அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதில் நான் என்ன முடிவெடுக்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தீபன் சொல்லும்போது, ஏன்பா விரும்பும்போது உனக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு தோணலை. இப்படி பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்க. அப்பா உங்கள் அப்பா அம்மா கிட்டேயா கேட்டியா? இல்லைல்ல. இப்போ மட்டும் என்ன உனக்கு தனியாக ஒரு முடிவெடுக்க தெரியாதா? நீ ரதியை உண்மையாக விரும்புகிறனா சொல்லு. உனக்கும் ரதிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் உனக்கு வேணும் தான். ஆனால் நீ தான் பெரிய தப்பு செஞ்சு ஒரு குடும்பத்தையே அவமானப்படுத்தி நிற்க வச்சிருக்கிறியே. இதுக்கு நான் வேற என்னன்னு சொல்ல? இப்போவே நீ ஒரு முடிவெடுத்து ரதியை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த குடும்பம் உன்னால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரதியோட நிலைமை என்னாகிறது? உன்னை விரும்பினதுக்காக ரதிக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துருக்கிறியே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க தீபன் வேற வழி இல்லாமல் தன்னுடைய அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசி புரிய வச்சு அழுகிறாரு. அப்பா, என்னால் தான் ரதி தலை குனிஞ்சு நிற்கிறா. நான் தான்ப்பா தப்பு செஞ்சுட்டேன். எனக்கு ரதியவே கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைனா வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இந்த வீட்லேயும் நான் இருக்கவும் மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரே பையன் தானே. எனக்காக இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டிங்களாப்பா? உண்மையாகவே ரதி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இந்த வீட்டு மருமகளாக வந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கப்பா. எனக்கு மனைவினா அது ரதி மட்டும்தான் அப்படின்னு தீபனும் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்து முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி தான் செஞ்ச தப்பையும் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒத்துக்கிட்டு அழுகிறாரு தீபன். உடனே தீபன் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வேற என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. உடனே தீபனோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து தீபனுக்கு ரதியவே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். நாளைக்கே நாங்கள் ரதி வீட்டில் போய் பேசி ஒரு எப்போ கல்யாணம் வச்சுக்கலான்னு பேசிடுறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, நாங்கள் மனசு மாறிட்டோம். நீங்கள் மட்டும் இல்லை, என் பையன் அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. அவன் விருப்பத்துக்கு ஏற்றாப்புலே நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ ரதியை கல்யாணம் பண்ணிக்கணும். மறுபடியும் அந்த வீட்டில் உள்ளவங்களையும் ரதியவும் நீ ஏமாத்திராத தீபன். இப்படி நீ செஞ்சது தப்பு. அதுக்காக முதல்ல ரதிக்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு தீபன் அப்படின்னு முத்து சொன்னதால் அந்த வீட்டில் உள்ளவங்களும் ரதியை மருமகளாக ஏற்றுக்க முடிவெடுக்கிறாங்க. அதனால் தீபன் சந்தோஷப்படுறாரு. இப்படி ரெண்டு குடும்பமும் இப்போ ஒன்று சேர்ந்து கல்யாண ஏற்பாடு செய்கிறதெல்லாம் பேசிக்கிறாங்க. கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு முத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்படியோ நம்மளால் இந்த ரதிக்கும் தீபனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்க போகுது. இதை முதல்ல அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனி இந்த ரதியோட வீட்டில் இருந்து கண்டிப்பாக யாரும் பிரச்சனைக்குன்னு எங்கள் வீடு தேடி வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த விஷயம் ரதி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர ரதியோட அம்மாவும் அப்பாவும் முத்துக்கு நன்றி சொல்கிறாங்க. ரதியும் கண் கலங்கிக்கிட்டே, அண்ணே, நீங்களும் மீனாக்காவும் என் நல்லதுக்காக டான்ஸ் கிளாஸ்க்கு வரும்போதெல்லாம் சொன்னீங்க. உங்கள் பேச்சை நான் கேட்கல, அதனால் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். ஆனால் மறுபடியும் தீபன் மனசை மாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்க தீபன் சம்மதம் சொல்லி எல்லா கல்யாண ஏற்பாடும் ரொம்ப நல்லபடியாக நடக்குது. என் அப்பா அம்மா தீபனோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டாங்க. ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுக்கு காரணமே நீங்கள் தான் முத்தண்ணன் அப்படின்னு இங்கே ரதி பேச ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து. மீனா எப்பயும் போல் இங்கே விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாருக்கும் காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயம் முத்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே வராரு. அண்ணாமலையும் முத்துவை பார்த்துட்டு, என்னப்பா முத்து ரொம்ப சந்தோஷமாக வரேன்னு கேட்க, ஆமாம் மீனா, நீ என்ன அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்ருக்க, போய் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஸ்வீட்டா எதுக்குங்க, அப்படி என்ன ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதான் வீடு தேடி ரதியோட அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் பிரச்சனை செஞ்சாங்கல்ல, அம்மாவை கூட தப்பாக பேசினாங்களே, இனி அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லைப்பா, தீபன் வீட்டில் போய் பேசணும், அவங்க பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னதா ரதியோட அப்பா சொன்னாரே,
நானே போய் தீபன் வீட்டில் பேசி புரிய வச்சு அவங்க மனசை மாற்றி ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன்ப்பா. அதனால் ரெண்டு குடும்பமும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. ரதியும் ரதியோட அம்மா அப்பாவும் என்னை கூப்பிட்டு நன்றி சொன்னாங்கப்பா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? என்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, பிரச்சனையில் இருந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால தான்ப்பா இங்கே ஸ்வீட்டே செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மைதாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய உங்களை மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது. எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் ரதி அழுதுட்டு இருந்தா. இப்போ ரதிக்கும் கல்யாணமாக போகுதா அப்படின்னு சந்தோஷமாக பேச உடனே அண்ணாமலை, எனக்கு தெரியும் முத்து, இதெல்லாம் ஒன்னால தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியணும், அதனால தான் நான் இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்தேன். பாத்தியா விஜயா, இதே மனோஜ் கிட்ட கொடுத்தா வக்கீலை பார்க்கணும், வேற என்ன செய்யணும்னு பணத்தை வீண் செலவு செஞ்சுருப்பான். ஆனால் புத்திசாலித்தனமாக முத்துவே பேசி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் ரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. எனக்கு கேட்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பேச விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் இருக்க உடனே அண்ணாமலை, ஏன் விஜயா, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தானே பயந்துக்கிட்டே வீட்டில் இருந்த, இப்போ முத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு சந்தோஷமாக இதை சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன அமைதியாக இருக்கன்னு கேட்க. இப்போ என்ன, அந்த முத்து பிரச்சனையை முடிச்சிட்டான், அவ்வளவுதானே. அந்த தீபனுக்கும் ரதிக்கும் கல்யாணம் ஆனா எனக்கு என்ன, கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு என்ன, வீடு தேடி அவங்க பிரச்சனை செய்யாமல் இருந்தாலே போதாதா? என்னவோ இவன் பெருசாக சாதித்த மாதிரி பாராட்டி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த முத்துவுக்கு வேறு வேலை இல்லை, அதனால அங்கே இங்கேன்னு பேசி என்னவோ கல்யாண ஏற்பாடு செஞ்சுட்டான். இது இவனுக்கு தேவையில்லாத வேலை தானே. நான் தான் எந்த தப்பும் செய்யலையே, தப்பு செஞ்சது எல்லாமே ரதியும் அந்த தீபனும் தான். அவங்கள பேசாமல் போலீஸில் மாட்டி விட்டுருக்கணும், சும்மா விட்டுருக்க கூடாது. என்னவோ ரதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ரதியோட அப்பா அம்மா அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு கல்யாண ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கானா. இதுக்கு நான் சந்தோஷமாக இந்த முத்துவை கூப்பிட்டு பாராட்டணுமா, மகனாக ஏற்றுக்கணுமா? இவன் செஞ்ச வேலைக்கு சரி சரி, ஏதோ பிரச்சனை இல்லைல்ல, நாளையிலேருந்து எப்பயும் போல் நான் பார்வதி வீட்டுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், எங்கெங்கே போகணுமோ எனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போவேன். இனி அவன் அந்த குடும்பத்தால் பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். இனி அந்த ரதி தீபனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, இவங்களால் நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த முத்து விஜயா இப்படி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகிடுறாரு. மெதுவாக மீனாவை கண் கலங்கிக்கிட்டே பார்க்க, பாத்தியா மீனா, எவ்வளோ கஷ்டப்பட்டு என் அம்மாவுக்கு மற்றவங்களால பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பேசிட்டு வந்தா, என் அம்மா இதெல்லாம் என்ன பெரிய வேலையான்னு சொல்லி அப்படியே முடிச்சிட்டாங்க. இதுக்காக தான், பரவாயில்ல என்ன இருந்தாலும் இவங்க என் அம்மா தானே அப்படின்னு சொல்ல, போதும் போதும், நான் உன் அம்மா தான், ஆனால் நீ என் மகன் கிடையாது, தெரியும்ல. நீ இப்படி எனக்கு பெருசாக நல்லதெல்லாம் செஞ்சு உதவி செஞ்சால் உன்னை மகனாக ஏற்றுக்க மாட்டேன், உன்னை கண்டிப்பாக நான் பாராட்டவும் மாட்டேன், அதனால் வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இங்கே அண்ணாமலைக்கு கோபம் வருது. இங்கே விஜயா முன்னாடி முத்து கண்கலங்கி நிற்கிறாரு. பதில் பேச முடியாமல் அழ ஆரம்பிக்க மீனாவால் தாங்கிக்க முடியல. என்னது இது, என் மாமியார் தான், அதுக்குன்னு என் வீட்டுக்காரர் செஞ்ச ஒரு உதவியை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், இப்படி பேசாமல் இருக்கலாமே. நீ என் மகனே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட பெரிய தப்பை என்ன முத்து செஞ்சிட்டாரு? இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். எதுக்கு விஜயாத்த மனசு மாறாமல் மனோஜ் ரவியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி தன்னுடைய பையன் முத்துவை எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியணும், என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இங்கே மீனாவுக்கு கோவம் விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியா? இத்தனை நாள் நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்க, என் குடும்பத்தை அவமானப்படுத்துறீங்க. பொறுமையாக தான் இருந்தேன். உங்கள் பையன் முத்து அவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்களுக்கு துணையாக உதவியாக இருந்து எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நாங்கள் எதுவும் பேசாமல் இருந்திருந்தா உங்களை போலீஸில் மாட்டி விட்டு உங்கள் நிலைமையே வேறு மாதிரி ஆயிருக்கும். அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிட்டது நாங்கள் ரெண்டு பேரும். ஆனால் என்னை விடுங்கத்த, உங்கள் பையனை இப்படி மகனாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க, உங்கள் முடிவில் உறுதியாக இருக்கீங்கன்னா என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன நீங்கள் மருமகளாக ஏற்றுக்க வேண்டாம், ஆனால் உங்கள் பையன் முத்துவை நீங்கள் கண்டிப்பாக மகனாக ஏற்றுக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதையை என் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் நீங்கள் கொடுக்கணும். முத்துவுக்கு தராத மதிப்பு மரியாதையை எனக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, முத்துவோட மனைவியாக இருக்க போய் தான் உன்னை நான் மருமகளாகவே ஏற்றுக்கலன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு, என்ன காரணம்? ஏன் முத்துவை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என் வீட்டுக்காரரை ஏன் மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்ற காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு மீனா ரொம்ப கோவத்தில் பேசுகிறாங்க. மீனாவோட சத்தத்தை கேட்டுட்டு மனோஜ், ரோகிணின்னு இங்கே ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் நிற்கிறாங்க. உடனே முத்துவும், வேண்டாம் மீனா, எதையும் நீ கேட்க வேண்டாம், என் அம்மா எதையும் சொல்லவும் வேண்டாம், நடந்தது நடந்துருச்சு, நான் நினச்ச மாதிரியே உதவி செஞ்சுட்டேன் என் அம்மாவுக்கு. என் அம்மான்ற பாசம் எனக்கு இருக்குது, ஆனால் தன்னுடைய
பையன்ற பாசம் அவங்களுக்கு இல்லை. அந்த பாசம் எனக்கு வேண்டவும் வேண்டாம். நீ இருக்கல மீனா, எனக்கு அதுவே போதும்னு சொல்ல, உடனே விஜயா ரொம்ப கோவமா, எல்லாரும் முன்னாடியும் போதும்டா முத்து, நீ செஞ்சதெல்லாம் முதல்ல நினைச்சு பாரு. நீ என்ன இந்த குடும்பத்துக்கு நல்லதா செஞ்ச? உன்னால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலயே நீ தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சு என் பையனே உன்னால தானே இல்லாமானா அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை போதும் விஜயா, இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க பேசக்கூடாது? இந்த மீனா எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்குறா, அவமானப்படுத்துறா, முத்து ரொம்ப நல்லவன்ற மாதிரி பேசுகிறாளே, முத்துவை பற்றி இந்த மீனாவுக்கு தெரிய வேண்டாம்? அப்போதானே நான் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன், ஏன் முத்துவை மகனா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு இந்த மீனாவுக்கு தெரிய வரும். இந்த முத்து என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியுமா மீனா அப்படின்னு நடந்த எல்லா உண்மையவும் விஜயா சொல்ல ஆரம்பிக்க, ஒரு பக்கம் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாரு மனோஜ். இங்கே முத்து கண் கலங்கி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்க, ஆமாம் எனக்கு 4 பசங்க. எனக்கு ரவி மகனாக வரதுக்கு முன்னாடியே 3 பசங்களை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ரவியவும் இந்த மனோஜையும் முத்துவையும் நான் என்னைக்கு விட்டு கொடுத்ததே கிடையாது. 3 பேரும் விளையாடணும்னு வெளியில் போனாங்க. ஆனால் பொறாமையிலையும் இங்கே என்னோட பையனை பிடிக்காத இந்த முத்து தன்னுடைய தம்பின்னு கூட பார்க்காம என் பையனுக்கு பிரச்சனை செஞ்சு இப்போ நான் என் பையன் இல்லாமல் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே இந்த முத்து தான். நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் முத்து செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, செஞ்சதெல்லாம் நான், எனக்காக தான் இந்த முத்து செய்யாத தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டான். ஆனால் அம்மா அது தெரியாமல் தப்பு செஞ்சது என் தம்பி இல்லை, அதுக்கு காரணம் இந்த முத்து தான் அப்படின்னு சொல்லில பேசிகிட்டு இருக்காங்க. முத்து மட்டும் உண்மையை சொல்லிடக்கூடாது, இல்லைனா அம்மாவோட கோபம் அப்படியே என் பக்கம் திரும்பிடுமே அப்படின்னு மனோஜ் ரோகிணியை பார்க்குறாங்க, அண்ணாமலையை பார்க்குறாங்க, முத்துவை பார்த்துட்ருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் பையன் எனக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த முத்து தானே. அப்படி இருக்கும்போது ஆசையாக 3 பேரையும் நல்லா பெரியாள் ஆக்கணும்னு நினச்சப்ப போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு என்னை தலகுனிய வச்சான். என்னை வெளியிலேயே வர முடியாமல் கஷ்டப்படுத்தி பார்த்தா இந்த முத்து. இப்போ வரைக்கும் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த முத்துவை மகனாக ஏற்றுக்கணும்னு எனக்கு தோணலை. சொல்லப்போனால் பிரச்சனைக்கு காரணமே இவன் தான். ஆசையாக அதுக்கப்புறம் தான் ரவியும் எனக்கு கிடைச்சான். ஆனாலும் எனக்கு இல்லாமல் போன அந்த பிள்ளைய நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் யோசித்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும். நடந்தது இதுதான். உன்னுடைய புருஷன் முத்து செஞ்ச வேலை இதுதான். அதனால தான் நான் அவனை மகனாக என்றைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கேன். தன்னுடைய தம்பின்னு பார்க்காம அவன் இருக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு அவனை இப்படி செஞ்சவனை எப்படி நான் மகனாக ஏற்றுக்க முடியும்? அதான் ரவிக்கும் மனோஜுக்கும் கொடுக்குற பாசத்தை இந்த முத்துக்கு நான் கொடுக்கல. ரவிக்கும் மனோஜையும் நல்லா படிக்க வச்சு பெரியாளாக்கணும்னு ஆசைப்பட்டதை முத்து படிக்கலனாலும் பரவாயில்லன்னு அவனை கண்டுக்காமல் இருந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க, இங்கே உடனே விஜயா பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணாமலையும் போதும் விஜயா, இதுக்கு மேலே பேசாத, தேவையில்லாமல் பேசாத, உனக்கு உண்மை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஜயா முத்துவை திட்டிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேலே முத்துவால் பொறுமையாக இருக்க முடியல. போதுமா, இதுக்கு மேலேயும் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு என்னையும் மீனாவையும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. அங்கே நடந்தது என்ன தெரியுமா? உண்மை தெரியாமல் என்னை மகனாக ஏற்றுக்காமல் இருக்கீங்களேம்மா அப்படின்னு அழுக, என்னடா உண்மை? இதுதான் உண்மை. நடந்ததை போலீஸ் தெளிவாக சொன்னாங்களே. தப்பு செஞ்சது நான் தானு போலீஸ் முன்னாடி நீயும் உண்மையை ஒத்துக்கிட்டல. அதிலிருந்து உன் மேலே இனி பாசம் காட்டவே கூடாதுன்னு தான் உன்னை உன் பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட சொன்னேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் என் பையன் இல்லாமல். அந்த மன வேதனை உனக்கு வரணும், அம்மாவோட பாசம் கிடைக்காம நீ கஷ்டப்படணும்னு நினச்சேன். அதான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல. போதுமா, தப்பு செஞ்சது யாருன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசாதீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஆளு நான் எப்படிம்மா இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருப்பேன்? அதுவும் ஏன் தம்பிம்மா, என் தம்பியே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனாமா அப்படின்னு கேட்கும்போது, அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டியேடா, அப்புறம் என்ன இப்போ பேசி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு விஜயா கேட்க, 2 பேருமே அழுதுகிட்டு பேச, உடனே மனோஜ் போதும் முத்து, இதுக்கு மேலே நீ எல்லாம் உண்மையை பேச வேண்டாம். அதான் நீ தப்பு செஞ்சதா அம்மா நம்புகிறாங்கல்ல, அப்படியே விடு அப்படின்னு சொல்ல, போதும்டா, உனக்கு சப்போர்ட் பண்ணி நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் தப்பு செஞ்சதா ஒத்துக்கிட்டேன்ல. இனி நான் எதுக்கு இந்த உண்மையை மறைக்கணும்? நானே அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு. அம்மா, நானும் மனோஜ் தம்பின்னு எல்லாரும் விளையாட போனோம்மா. ஆனால் பிரச்சனை செஞ்சது மனோஜ் தான். அது மட்டும் இல்லை, தம்பியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சப்ப அங்கே தம்பி இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு கோவத்தில் இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சதே இந்த மனோஜ் தாம்மா.
தம்பி ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால அவனை நல்லா பார்த்துக்கணும்னு அவன் மேலே ரொம்ப பாசம் வைக்க உடனே மனோஜால அதை புரிஞ்சுக்க முடியல. என் மேலே தான் எல்லாரும் பாசமாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும்னு நினச்சிதாம்மா தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டான். அதை நானே பார்த்தேம்மா. ஆனால் இதை யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு இந்த மனோஜ் அப்போவே அழுது என் மனசை மாற்றிட்டான். வீட்டில் எல்லாரும் அங்கே வந்து போலீஸும் வந்த உடனே என்ன செய்யன்னு தெரியல. மனோஜ் மாட்டிக்கிட்டா குடும்பம் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பீங்கன்னு நினச்சிட்டு வேற வழி இல்லாமல் அப்பாவுக்கு மட்டும்தாம்மா இந்த உண்மையை சொன்னேன். போலீஸ்கிட்ட மனோஜை மாட்டி விட எனக்கு மனசு வரலம்மா. அதே சமயம் தம்பிக்கும் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு என்னால் தாங்கிக்க முடியாமல் உண்மையை ஒத்துக்கிட்டு எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது, நான் தான் தப்பு செஞ்சேன்னு மனோஜை காப்பாற்ற பொய் சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் இப்போ கூட நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு என்னை மகனாக ஏற்றுக்காமல் இருக்க எத்தனை நாள்மா நான் செய்யாத தப்புக்காக நீங்கள் என்னை தப்பாக நினைக்கிற மாதிரி நடந்துக்க முடியும்? செஞ்ச தப்பு இந்த மனோஜ் தான். சொல்லப்போனால் இவனை தான் நீங்கள் மகனாக ஏற்றுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, உன்னால தாண்டா எனக்கு பிரச்சனை வந்தது, என் பிள்ளையும் இல்லாமல் ஆச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு காரணம் நான் இல்லைம்மா, இந்த மனோஜ் தாம்மா காரணம் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்லி அழுகிறாரு. உடனே அண்ணாமலையும் ஆமாம் விஜயா, இங்கே முத்து எந்த தப்பும் செய்யலை, நம்ம குடும்பத்துக்காகவும் மனோஜ்காகவும் செய்யாத தப்புக்காக போலீஸில் அவனே போய் சொல்லி மாட்டிக்கிட்டான். இப்போ வரைக்கும் நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி மீனாவையும் முத்துவையும் ஏற்றுக்காமல் இருந்தா அதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க, இப்போ நமக்கு 3 பசங்க தான், அதனால் 3 பசங்களையும் நீ நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணுன்றது என்னுடைய எண்ணம். முத்துவை உனக்கு பிடிக்கலன்றதுக்காக வீட்டுக்கு வந்த பொறுப்பான மருமக மீனாவையும் திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு மீனா குடும்பத்தையே ஏளனமாக பேசி எப்படியெல்லாம் நீ நல்ல மாமியாராகவே இல்லாமல் இருக்கிற. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா முத்து மேலே தப்பு இல்லைன்னு? அப்போவே முத்து இதெல்லாம் உண்மையை முத்து அப்போவே மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் உண்மையை சொல்லியிருந்தா இந்த நிலைமைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டான் இந்த மனோஜ். இப்படி ஒரு பிஸ்னஸும் கிடச்சிருக்காது, இவன் தான் போலீஸில் வசமாக மாட்டியிருந்திருப்பான். அப்படி நடக்கக்கூடாதுன்னு மனோஜுக்கு உதவி செஞ்சதுனால தான் முத்துவை நீ தப்பாக நினச்சிட்ருக்க, இதை தான் நடந்தது, இதுதான் உண்மை அப்படின்னு முத்து உண்மையெல்லாம் சொல்ல, உடனே அண்ணாமலையும் மனோஜை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது மனோஜ் மேலே விஜயாவுக்கு கோவம் வருது. மனோஜ், இதெல்லாம் உண்மையா? நீயா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச? இப்போ வரைக்கும் நீ அப்படி செஞ்சேன்னு நான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்ல, அம்மா தெரியாமல் அப்படின்னு தெரியாமையா? அப்போ நீ தான் அதெல்லாம் செஞ்சுருக்க, ஆனால் முத்து தான் தப்பு செஞ்சான்னு இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேனா அப்படின்ற மாதிரி பேசும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். தாங்கிக்க முடியாத கோவத்தில் தப்பு செஞ்ச மனோஜை விட்டுட்டு தப்பே செய்யாத முத்துவை இத்தனை நாள் கண்டுக்காம நான் ஒரு நல்ல அம்மாவாகவே இல்லாமல் இருந்துட்டேனே அப்படின்னு, ஏன்டா அப்படி செஞ்ச அப்படின்னு இங்கே விஜயா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா கோவத்தில் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. அப்போ உனக்காக பொய் சொல்லிட்டு போலீஸில் பொய் சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டானா இந்த முத்துன்னு சொல்ல, ஆமாம்மா நான் தாம்மா முத்துக்கிட்ட அழுதேன், என்னை மாட்டி விட்டுறாத, அம்மாவோட பாசம் எனக்கு கிடைக்கணும், அம்மா என்னை மட்டும்தான் நல்ல பையனாக பார்த்துக்கணுன்னு நான் தாம்மா முத்துக்கிட்ட அழுதேன், அதனால தாம்மா முத்து எனக்காக பொய் சொல்லிட்டு அவன் மாட்டிக்கிட்டாமா அப்படின்னு உண்மையை மனோஜும் சொல்லும்போது தாங்கிக்க முடியல. நீ அப்போவே உண்மையை சொல்லியிருக்கலாம், இப்போ வரைக்கும் என் பையனாக இருக்க இந்த முத்துக்கு தகுதியே இல்லைன்னு நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே, ஏன் மனோஜ் இப்படி செஞ்ச? உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்கு நான் உதவியாக இருந்தேன், துணையாக இருந்தேன், ஏன்னா நீ நல்லா படிக்கணும், நல்லபடியாக இருக்கணும், இந்த முத்து எனக்கு வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்தேனே, ஆனால் நீ தான் தப்பு செஞ்சுருக்கியா? இத்தனை வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்து முத்துவை மகனாக ஏற்றுக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே அண்ணாமலை அதுக்கப்புறம் தான் நமக்கு ரவி கிடச்சான். ரவி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விஜயா மனசு மாறி அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் முத்து மேலே உள்ள பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முத்துவை கண்டுக்காம முத்து என் மகனே இல்லைன்னு விஜயா அப்போவே முடிவெடுத்துட்டா. இப்போ வரைக்கும் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கா. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத மீனாவால் இன்னைக்கு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இனியாவது மீனாவை உன் மருமகளாக ஏற்றுக்கிட்டு முத்துவை உன் மகனாக பார்த்துக்க நல்ல மாமியாராக இருந்து ஒவ்வொருத்தரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பான ஒரு பொறுப்பு உன்கிட்ட இருக்குது விஜயா. உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனியாவது முத்துவை நீ ஏற்றுப்பல அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை கேட்க, அழுதுகிட்டே முத்துவோட கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு, இத்தனை நாள் உண்மை தெரியாமல் நீ என் மகனே இல்லைன்னு உன்னை கண்டுக்காமல் உன் பாட்டி வீட்டில் விட்டுருந்தேன். ஆனால் இப்போ மீனாவால் தான் உண்மையே எனக்கு தெரிய வந்திருக்கு. மீனா மட்டும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கலன்னா நான் உண்மையை தெரிஞ்சிருக்க எனக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது முத்து, என்னை மன்னிச்சிரு. இத்தனை நாள் உன்னை கண்டுக்காமல் இருந்தேன், இனி நீ தான் என்னுடைய நல்ல மகன், எனக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்க, உன்னை போய் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே, உன் நல்ல மனசு தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு விஜயா அழுதுட்டு இருக்கும்போது ரதி வீட்டில் இருந்து ரதியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் விஜயாவை தேடி வராங்க.
மறுபடியும் அவங்க எல்லாரும் வரதை பார்த்துட்டு அண்ணாமலை, "என் முத்து, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னியே, இவங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு கேட்க, ரதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷமா விஜயா வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா கிட்ட. ஏற்கனவே முத்துவை பற்றின உண்மை தெரிஞ்ச விஜயா கண் கலங்கி நிற்க, அங்கே வந்த ரதியோட அம்மா சொல்கிறாங்க, "எங்களை மன்னிச்சிருங்க மேடம், உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உங்கள் குடும்பத்தையே ரொம்ப அவமானப்படுத்திட்டோம். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச மகன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்காது. நான் முத்து தம்பியை பற்றி தான் சொல்கிறேன். உங்கள் பையன் முத்துவால தான் என் குடும்பம் இப்போ தலை நிமிர்ந்து இருக்குது. ரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உங்கள் பையன் முத்து உங்களுக்கு மகனாக கிடைக்க நீங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, முத்து தம்பி தீபன் வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாரு. அதனால நாங்கள் வந்து ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் வச்சுருக்கோம். அதுக்காக பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தோம். முத்து தம்பியால் தான் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ பேசிட்டோம், மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும் மேடம் அப்படின்னு பத்திரிக்கையை இங்கே விஜயா கிட்ட கொடுக்க, என் பையன் முத்துக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் அந்த பத்திரிக்கையை வாங்கி, இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுக்க, உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, உண்மைதாங்க, முத்து எனக்கு மகனாக கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, முத்துவால் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். என் வீட்டில் முத்துவால் மட்டும்தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு விஜயா பேசுனது மட்டும் இல்லாமல், ரதியை நல்லா பார்த்துக்கோங்க, ரதியோட கல்யாணத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, விஜயா உண்மை தெரிஞ்சதால முத்துவை விட்டு கொடுக்காம எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே மீனா அண்ணாமலை சந்தோஷப்பட, இங்கே உடனே முத்து பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. நம்ம அம்மாவா நம்மளை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்க, அங்கே ரதியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் முத்துவை அண்ணாமலை கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி பாராட்டி பேச, உடனே அண்ணாமலை, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாமல் இருங்க, முத்து இருக்கான்ல, கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்ல, ரதியோட அம்மா அப்பா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே அண்ணாமலையும், பாத்தியா விஜயா, நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் முத்துவால் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால முத்துவை மகனாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக முத்துவை நீ நல்லா பார்த்துக்கணும். இத்தனை நாள் கிடைக்காத அந்த அன்பு பாசத்தை முத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிற முத்துவை நீ நல்லா பார்த்துக்க வேண்டாமா? இனியாவது முத்துவை மகனாக ஏற்றுக்கிட்டு நல்லா கவனிச்சிக்க அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு மனசு மாறின விஜயா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிறாங்க, முத்துவை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கிறாங்க. உங்கள் 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையை புரிஞ்சுக்காம தப்பு யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எல்லாமே இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முத்து தானே. முத்து மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் அழுதுட்டு நிற்கிறாரு. அம்மா, என்னையும் மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்ல, இனி என் முகத்தில் முழிக்காத மனோஜ். முத்து செஞ்ச தப்பால் முத்து மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் உண்மையை மறைச்சது நீ. முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இன்னைக்கு தானே எனக்கே புரிய வந்திருக்கு, உண்மை தெரிய வந்திருக்கு. நீ நல்லா படித்து முன்னேறணும், உன்னால தான் நான் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன், சந்தோஷப்பட போகிறேன்னு உன்னை பார்த்து பார்த்து உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சேன். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சு என்னை தலகுனியை வச்சு அவமானப்படுத்தி நான் சந்தோஷமே இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் நீ தானே. உனக்கு அவ்வளோ பொறாமை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இல்லைம்மா, மன்னிச்சிருங்கம்மா, அதெல்லாம் எப்பயோ நடந்ததுன்னு சொல்லும்போது நீ அதை சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டது நான், அதை என்னால் மறக்கவே முடியாது. தப்பு செஞ்ச உன்னை இத்தனை நாள் நான் பாசமாக பார்த்துக்கிட்டேன், அன்போடு உன்னை வந்து பார்த்துக்கிட்டேன். இனி நீ என் மகனே கிடையாது, என் முகத்திலேயே முழிக்காத. முத்து தான் என் பையன், முத்தை மட்டும்தான் என் பையனாக ஏற்றுக்கிட்டு நான் இனி அவனை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்ட விஜயா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுறாங்க. இதை பார்த்துட்டு ரவி, ஸ்ருதி, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ என் அம்மா மனசு மாறிட்டாங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு இங்கே வந்து விஜயா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜை வெளுத்து வாங்கி முத்துவை பாராட்டி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு முத்து கண் கலங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா நினைக்கிறாங்க, நல்ல வேலை, அப்படி என்னதான் நடந்ததுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். இன்னைக்கு உண்மை மட்டும் தெரிய வரல. என் வீட்டுக்காரரையும் விஜயாத்த மனசு மாறி மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. உடனே ரவியும் மனோஜை பார்த்து, இப்படியெல்லாமா செய்வ? நீ செஞ்ச தப்பை வெளியில் சொல்லாமல் அந்த உண்மையை மறைச்சிட்டு முத்து தான் தப்பு செஞ்ச மாதிரி இத்தனை நாள் நடித்து ஏமாத்திருக்கல்ல, உன்னெல்லாம் என் அண்ணன்னு சொல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எனக்கும் இனி முத்து மட்டும்தான் அண்ணன், முத்துவுக்கு மட்டும்தான் மதிப்பு மரியாதையை கொடுப்பேன். நீயும் என் முகத்தில் முழிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மனோஜ், நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாமல் ரவியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜை வெளுத்து வாங்கினதால, இத்தனை நாள் இந்த உண்மையை இதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன்,
இருந்தேன். முத்து தப்பு பண்ண மாதிரியே எல்லாரும் நினச்சிட்டு போகட்டும், எல்லாரும் என்ன மட்டும்தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும், மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மை தெரிஞ்ச உடனே என் அம்மா விஜயா மட்டும் இல்லாம ரவியும் என்னை அவமானப்படுத்தி பேசுறான், என்னை யாரும் மதிக்கவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் முத்துவாலையும் அண்ணாமலையாலையும் உண்மை தெரிஞ்சதால இங்க விஜயாவும் மனசு மாறி சந்தோஷமா முத்துவை மகனா ஏத்துக்கிட்டதால இங்க வந்து ரோகிணி, ஸ்ருதி, மீனான்னு எல்லாரும் முன்னாடியும் பதில் பேசாம அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு மனோஜ். உண்மை தெரிஞ்ச விஜயா மனசு மாறின சந்தோஷத்துல இருக்காங்க மீனாவும் முத்துவும்.